ஓம் நம சிவாய். அகிலத்தை எல்லாம் தன்னுள்ளே கொண்டுள்ள இறைசக்தியை என் மனதையும் உடலையும் இயக்குகின்ற அந்த இறைசக்தியை நான் வணங்குகின்றேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன காலத்தில் வேகமான ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம். சொல்ல முடியாத அளவுக்கு நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வரப்போகிறது. என்ன நோயினே தெரியாது. அதற்கு ஒரு நேம் வச்சு நம்ம அதுக்கு அந்த மருந்து கண்டுபிடிக்கின்ற நிறுவனமானது கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கின்றோம். காரணம் என்பதே பிறகு காரியமாக மாறுகிறது. காரணத்தை தெரியாமல் நாம் இன்னும் இந்த வேகமான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நம்மளுடைய உடலின் ரகசியம் தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யோக முறையை தெளிவாக கற்று உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவங்களோடதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான சித்தர்கள் கண்டுபிடித்த, ரிஷிகள் கண்டுபிடித்த யோக முறை பல நாடுகளில் பல கோடிகள் அதற்காக செலவு செய்கிறாங்க. செலவு செய்து அவர்களுடைய உடம்பை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யோகாவை பெரிய லெவலில் செலவு பண்ணி அவங்க உள்ள ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அதில் இருக்கிற அற்புதங்கள் இன்னும் அறிய முடியாமல் தான் இருக்குது. அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி சில உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படி அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ரிசர்ச் இல்லைன்னா, ஆராய்ச்சி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசனா பண்ணுனா அந்த ஆசனால என்ன ரிசர்ச், எந்த மஸ்கிள் வந்து வேலை செய்யுது, எந்த ஸ்கெலட்டன் வேலை செய்யுது, எந்த உறுப்பு அதை தூண்டப்படுதுங்கிறது தெளிவாக அவங்க வச்சுருக்காங்க ரெக்கார்டில். நமது முன்னோர்கள் பாட்டு வடிவிலே எல்லா வகையான ரகசியங்களும் பாட்டு வடிவிலே இருப்பதால் அதில் உள்ள ரகசியங்கள் யாருக்கு தெரியறதில்லை. குழந்தைகளுக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இல்லை. ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது. குருகுல வாழ்க்கை முடிந்து நவீன கால வாழ்க்கையான கல்வி முறை போனதுனால நம்ம மேற்கத்திய நாடுகள் சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களை, நம்மளுடைய விஷயத்தை அவன் வழியாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மொழியில பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் மேற்கத்திய கலாச்சாரம் அவர்களுக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருப்போம். ஆனால் இந்த ஒரிஜினேட்டட் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறத அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் மாறி அவங்களோடதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில உண்மைகளை அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் லாங்குவேஜ் அவங்க தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய டாபிக் பார்த்திங்கன்னா, யோகாவில் நிறைய லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு யோகாவில் ஒரு முழுமையான விஷயங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவன் உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி வரும். அப்போ அவ்வளோ வகையான விஷயங்கள் அந்த யோகத்தில் உண்டு. யோகம் என்பது என்னன்னா கூட்டுதல் அப்படின்னு அர்த்தம், இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரிஷிகள் பல உண்மைகளை மறைத்து வைத்து இருக்கிறார்கள். ஒரு மகாபாரதத்தில் இருக்கின்ற பகவத்கீதா என்பது ஒரு மகா யோக நூல். பகவத்கீதாவை தெளிவாக படித்தாலே போதும், உலக விஷயங்கள் எல்லாமே பேசலாம். அதை தெளிவாக படித்தா உன்னுடைய ஆன்மா வெளிப்படும். ஆன்மா வெளிப்பட்டாலே போதும், உலகத்தையே கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அந்த யோக நூல் பகவத்கீதா. நீ அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களோட அட்வைஸ்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னு, ஏன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த இன்னைக்கு டாபிக் பார்த்திங்கன்னா, நவீன காலத்தில் நிறைய நோய் வருது. எதனால நோய் வருது அப்படின்னா, சித்தர்கள் எழுதி வைத்த முறைப்படி பார்த்தா
நொறுங்க தின்னா 100 வயசுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன் 100 வயசு? மனிதனுக்கு 120 வயது என்பது நார்மலான வயது. ஜோதிட ரீதியாக 120 வயதுங்கிறது ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு வயசு, ஒரு திசாபுத்தி வச்சு போட்டிருக்காங்க. ஜோதிட ரீதியாக இன்னும் நாங்கள் கால்குலேட் பண்ணுறது 120 வயசு தசாபுத்தி கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் 2வது திசை 3வது திசையிலே போயிடுறாங்க. மேக்ஸிமம் 40, 50, 60 ரீச் ஆகிறதில்ல. அந்த தசையில் 2, 3 கோளோட திசையிலே போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ ஜோதிடத்தில் 120 வயது என்பது மனிதனுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு வயது. காலப்போக்கில் அது 100 வயதாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. மறுக்கா அது காலப்போக்கில் அது 70, 60 கன்வெர்ட் ஆகி இப்போ 40, 35 வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்து உணவு முறையால் வருவதல்ல, உணவு முறை ஒரு காரணம். ஆனால் முக்கியமான காரணம் நம்மளுடைய மன அழுத்தம், கவலை, மன அழுத்தம், மனதிலே ஓடுகின்ற குடைச்சல், குடைஞ்சு அதை பயங்கர டிப்ரெஷன் ஆகி அதை இருக்கிறோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது எப்போ வேணால் நல்லா இருப்பேன் அவன் போட்டுன்னு போயிடுவான். அந்த நாளங்களிலே ஓடுகின்ற இரத்த நாளங்களிலே ஓடுகின்ற ஓட்டமானது நிறுத்தப்படுகிறது. ஹார்ட்டில் இருக்கிற மஸ்கில் இருக்கிற இரத்த நாளம். கொழுப்புனால் வர்றது ரேர், ஃபேட்டுனால் வர்றது ரேர், அது வயசாகி வரக்கூடியது. ஆனால் 30 வயசு, 35 வயசு, 25 வயதில் வருகின்ற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நம்மளுடைய மன அழுத்தத்தாலும் கவலையாலும் குணமாற்றத்தாலும் வருவதை. எப்படின்னா ஒரு பைப்பு போயிட்டு இருக்கு, காற்றடைச்சுன்னா காற்றை ரிலீஸ் பண்ணோம்னா அங்கே வந்து ஹார்ட் அட்டாக் வராது. இதுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக்கு அதுக்கு பைப்புக்கு லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, பைப்பில் இருக்கின்ற ஃப்ளோ வந்து கரெக்டாக பைப் தெரிந்தால் வரணும். இடையில எங்கேயாவது ஏர் லாக் ஆச்சுன்னா நம்ம காற்று பிடிக்கும். ஒரு இடத்துல காற்று பிடிங்கி விடுவாங்க. பார்த்திங்கன்னா மோட்டரில் காற்று பிடிங்கிட்டோடனே தண்ணி ஃப்ளோ கரெக்டாக போகும். இதே சிஸ்டம் தான் ஹார்ட்டோடைய பம்பிங் சிஸ்டம். ஹார்ட் ஒரு பம்பிங் சிஸ்டம். அதுக்கு ஒரு உயிர் மூளையிலேருந்து கொடுக்குது, அது பம்ப் ஆகுது, மேலே எங்கேயும் பம்ப் ஆகுது. சப்ளையர், செல்களுக்கு கொடுக்கின்ற சப்ளையர். இப்படி நோயானது எதனால் வருகிறது என்றால், முதல் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு முறை, பழக்க வழக்கம், சுற்றுப்புற சூழ்நிலை, அவசரமான வாழ்க்கை. உடல்னா என்ன, மனம்னா என்ன, நம்மளுடைய நிதானம் தெரியவில்லை என்றால் நோய் நம்மளை ஆட்டி படைக்கும். எப்படின்னா வெகு காலமாக பழகி கொண்டிருக்கின்ற உணவு, மாற்ற முடியாத உணவு முறை, ஜங்க் ஃபுட்ஸ்மாங்க. மனிதன் இப்போ இருக்கின்ற பால் எல்லாமே கெமிக்கல் இருக்கு, இருந்தாலும் அதில் ஒரு 75% எடுத்துக்கணும், 30% மறந்துடும். எல்லாமே கெமிக்கல் தான், எல்லாமே கெட்டுக்கிடக்கு தான். ஆனால் அந்த கெட்டுக்கிடக்கின்ற விஷயத்தையும் கூட நாம் ப்ரொசீஜர் படி சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் கிடையாது. நாய் பார்த்தீங்கன்னா குப்பையில் இருக்கிற அத்தனையும் திங்கும், கூளத்தில் இருக்கிறது எல்லாம் நிற்கும், எல்லாம் எதை வேணாலும் திங்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வருதா? அதுக்கு ஒரு நோய் வராது, கரெக்டாக ஜம்முன்னு படுத்துக்கிறது. ஆனால் அது கண்டது கடித கெமிக்கல் நம்ம ஓடுற அத்தனை விஷயங்களும் தீங்குது. ஆனால் ஒரு நோய் வருதா? அது வந்துச்சுன்னா எப்போ வருது எதுக்குன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா நாய் இப்படி ஒரு விலங்கினங்கள் தன்னுடைய கெமிக்கலை கூட மாற்றக்கூடிய வயிற்றுத்தன்மையை பெற்றிருக்கிறது. மாடு பார்த்திங்கன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை வச்சுன்னா அசை போட்டு கரெக்டாக உமிழ்நீரை சுரந்து கரெக்டாக அப்புறம் தான் சாப்பிடும். 75% மேலே ஜீரணமானது நம்ம வாயில் நடக்கிறது. உங்களுக்கு சலவா, அந்த சலைவா வந்து சுரந்து நல்லா உள்ள அருஞ்சுவையை நம்ம நாக்கில் வந்து அரிஞ்சு சாப்பிட்டோம்னா அது விஷமாக இருந்தாலும், விஷத்தன்மை உள்ள உணவாக இருந்தாலும் நம்ம நோயே கிடையாது. அதுதான் நொறுங்க தின்றால் 100 வயது. அப்போ உணவு முறையில் இருக்கின்ற நோய் வர்ற காரணம் உணவு முறை. அதில் அவசரமான ஒரு உணவு முறை சாப்பிடுறது, லபக் என்று சாப்பிடுது. அதாவது என்ன சாப்பிட்றனே தெரியாமல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு ஃபோன் ரிங் ஆகுமான்னு மைண்ட் என்ன ஆகுது, ஃபோன் பக்கம் போகுது, ஆஃபீஸ் டென்ஷன், அந்த டென்ஷன், அந்த சாப்பிட்றது கூட டைம் ஒதுக்க முடியாத நம் உடலை வாழ வைக்கின்ற, உயிரை வாழ வைக்கின்ற இறை என்றால் உணவு. அந்த இறை என்றதான் இறைவன்கிறான்.
இந்த உணவு தான் உள்ளே போய் செல்களுக்கு செல்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து ரத்தமாக கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எல்லாம் எனர்ஜியை ஒவ்வொரு செல்லுக்கு தன் உணவாக கன்வெர்ட் ஆகுது. இப்படி மாறும் பொழுதே நம்மளுடைய மனமானது மாற்றப்படுகிறது. உணர்வாகுது. எப்படி உணர்வு ஆகிறதுனா பார்த்தீங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாயை அரிஞ்சிட்டு இருக்கும்போது நாக்கில் இதாகும். ஒரு ஊறுகாய் வச்சு ஒருத்தர் பக்கத்துல ஊறுகாய் பக்கத்தில் வச்சு பாருங்க, நாக்கு தன்னைத்தானே அதை சுவைக்க தோணுது. ஒரு கேக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா கேக்குடைய சுவை உள்ளே நாவுடைய நரம்பில் தெரியும். அப்போ ஒரு ஸ்வீட்டு ஒரு குளிர்காலத்தில் ஒரு சூடான காப்பி சாப்பிடணுங்கிற உணர்வு ஏற்படும். எதனால்? உணவின் மீது உள்ள பற்றினால் அந்த உணர்வானது உள்ளே ஏற்படுது. அப்போ உணவு ஆனது உணர்வாக கன்வெர்ட் ஆகுது. இந்த உணர்வுகளே செல்களில் போய் பிராணசக்தியில் போய் எண்ணங்களாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ உணர்வானது எண்ணங்களாக கன்வெர்ட் ஆகி அந்த எண்ண கூட்டங்கள் நம்மளுடைய செயல் திட்டங்களை நிர்ணயிக்குது. அப்போ நம்மளுடைய செயல் திட்டம் வெற்றி அடையணும் என்றாலும், நம்ம செயல் திட்டம் தோல்வியடைய வேண்டும் என்றாலும், இந்த எண்ண கூட்டத்தில் நடக்கின்ற மன போராட்டத்தினால தான் நம்மளுடைய செயல் திட்டம் ஒரு பொருளை அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்தை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லா விஷயமே இந்த எண்ணத்தினால். அப்போ எண்ணமானது உற்பத்தி ஆகிறது. எப்படி உணவு எங்கெங்கே வருது பாருங்க. அந்த எண்ணத்தினால் செயல் உருவாகிறது. அந்த செயலால் வாழ்க்கை அமைகிறது. இந்த வாழ்க்கை என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ இந்த உணவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் யாருக்கு தெரியறதில்லை. அந்த உணவை நம்ம மதிக்காதனால தான் உணவை நம்ம சாப்பிடும் பொழுது அதை நான் இறை சக்தியான நெத்தியில் கொஞ்சம் சுட்டு சாமி விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டு நல்லா அரைத்து சாப்பிடும். இதை சித்தர்கள் யாக்கை என்ற உடம்புக்கு மருந்தே வேணாங்கிறார். எப்படி அப்படின்னா, அதாவது ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அந்த காய்ச்சலை நிறுத்தணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சித்தர் அன்னத்தை காட்டாதே என்கிறார். அதாவது அற்றே மரும் மட்டும் அன்னத்தை காட்ட உற்ற சுரத்துக்கும். சுரம் என்றால் காய்ச்சல், காய்ச்சல் என்றால் உடல் உபாதியால் ஏற்படுகின்ற காய்ச்சல், நோய் கிருமியால் ஏற்படுகின்ற காய்ச்சல். அற்றே வரும் மட்டும் அன்னத்தை காட்டாது. உற்ற சுரத்திற்கும் உறுதியான வாயுவுக்கும் உடம்புல கிளம்புகின்ற வாய் சக்தி உடம்புல அதிகமாகும் பொழுது ஓட்டமானது இரத்த ஓட்டமானது நின்றுவிடும், வீக்கம் அதிகமாகிடும். ஏன்னா வாயுவானது தன்னுடைய செயலை சீராக பண்ணணும். ஆங்காங்க மாறி பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல புயல் உருவாகும். இயற்கை சீற்றம் அதுதான். உள்ள வாயுவானது கிளம்பும் பொழுது அந்த உறுப்புகள் அந்த வாயுவை கேஸ் ட்ரபிள் வந்து அந்த கேஸ்ட்ரிக் செல்கள் என்ன ஆயிடுது, ஹார்ட்டை பாதித்து ஹார்ட்டில் இது பம்பு என்ன எல்லா செல்களை தன்னை சுருக்கி கொடுக்கும். அப்போ உறுதியான வாயு வாதத்தில் கபத்தில் பிறந்து பித்தத்தில் வளர்ந்து வாதத்தில் இறக்கின்றான். வயசானவங்களுக்கு அப்போ என்ன நோய் இருக்கும்? வாத நோய் இருக்கும். வாத பித்த கப அப்படிங்கிற 3 அடிப்படையில் தான் அந்த உடம்பு உற்பத்தி ஆகும். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு காலையில் இருந்துச்சுன்னா கபம் வெளியே வரும். அப்புறம் வேலை செய்வோம், நல்லா உறுதியாக இருக்கும், டெம்பரேச்சராக இருக்கும். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபிள் பிடிச்சி ஐயோ நெஞ்சு பிடிக்குது. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் வாயு கிடக்கும். இந்த ப்ரொசீஜர் இறக்குற வரைக்கும் மாறிட்டே இருக்கும். அப்போ கபம் பித்தம் வாதமாகவும் மீண்டும் அதே முறை ப்ரொசீஜர் அப்படி கன்வெர்ட் ஆகி விடிய நடக்கும் 60 நாளிகை 24 ஹவர்ஸில். அப்போ உற்ற சுரத்திற்கும் உறுதியான வாயுவுக்கும் அற்றே மறுமட்டும் அன்னத்தை காட்டதே என்றால் உபவாசம் என்ற அர்த்தத்தை சொல்கிறாங்க. உடம்புல இந்த மாதிரி உபவாசம் இருக்குது. அதாவது எப்படின்னா, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நாக்கு ஆட்டோமேட்டிக்காக டே இது சாப்பிடாத அப்படின்னு கசந்து போயிடும். அதை மீறி நம்மளுக்கு அடிப்பானது அதுக்கு சாப்பாடு. காய்ச்சல் வந்தால் எல்லா சொந்தக்காரனும் கொடுப்பான், பண்ணு கொடுப்பான், அது கொடுப்பான், இது கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான் அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து போட்டு காய்ச்சல்னா அப்படியே குளுக்கோஸ் ஏற்றுறேன், அதை ஏற்றுறேன், இதை ஏற்றுறேன், எல்லாம் ஏற்றி செல்களை ஸ்தம்பித்து வச்சு இன்னும் வேறு ட்ரபிளை கொண்டாந்து வேறு டாக்டர் பார்க்க வச்சிடலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
காய்ச்சல் என்றால் 98.4 டிகிரியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் 100 டிகிரி டச் ஆகுது. எதுக்கு அப்படின்னா, உடம்பில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டாலும் காய்ச்சல் வரும். உடம்பில் ரொம்ப நாளாக சேமித்து கிடந்த ஒரு கிடங்கு கழிவு பொருள் அவனால் நீக்க முடியலனாலும் காய்ச்சல் வரும் நீக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு கிருமி, தேவையற்ற கிருமி உள்ளே வரும்போது அதை அழிப்பதற்காக உடம்பானது தன்னை ஹைப்போதாலமஸ் என்ற மேலே இருக்க ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி இதில் உடம்பு என்ன வந்து ஹீட் பண்ணி எல்லா மண்டலத்தையும் ஒரே ஈவனாக 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அந்த தேவையற்ற கழிவுகளை, தேவையற்ற கிருமிகளை அழித்து மீண்டும் 98.4 வரும். அது 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஆளு வந்துடும். அதுதான் அற்றைய மறுமட்டும் அன்னத்தை காட்டாது என்று சித்தர்கள் சொல்கிறார். அன்னத்தை சாப்பிடாதரா, கசந்து போச்சு, சாப்பிடாத, நீ ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியாயிடும். நம்ம இப்போ போனோம்னு காய்ச்சல் போனோம்னு இது தெரியுது. அதாவது அஞ்ஞானிகளுக்கு தெரியாதனால பயத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அதை டெஸ்ட் பண்ணி ஊசியை குத்தி அவன் என்ன ஊசி போடுறானே தெரியாது. அங்கே வர HIV வைரஸ் சேர்த்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் மக்கள் அறியாமையினால். என்ன ப்ராப்ளங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். என்னுடைய காலத்தில் இப்போ எங்கள் அம்மா காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காய்ச்சல்லாம் வராது. காய்ச்சல் வந்தால் ஏதோ ஒரு கஷாயத்தை ஊற்றி கொடுப்பாங்க, சுக்கு காய்ச்சி சாப்பிட்றாங்க, சரியாது 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன் இந்த அவசர காலம்? வாய் மாறல, கண்ணு மாறல, தலை மாறல, எதுவுமே அப்படியே தான் இருக்குது. மனம் மட்டும்தான் ஓடிச்சு. மனம் மட்டும்தான் நம்மளை வந்து வாழ்க்கையை ஸ்பீடாக கொண்டு போயிட்டுருக்குது. இந்த மனதால் உற்பத்தியாகின்ற இந்த மனக்கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எப்பயும் போல நிதானமாக இருந்தால் இந்த மாதிரி நோயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நோயையும் இது பண்ணுவோம். அப்போ இந்த குறளுடைய அர்த்தம் இதுதான். இது ஒரு நோயுடைய தன்மையை நோயின் இதனால் வருதுன்னு சொல்லியிருக்கேன். போக்குறதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்னொரு வகையான ஒரு பாடல் எடுக்கிறேன் பாருங்க. காணுமே மந்தம் கவிழும் அன்னத்தால். டபக்கு சாப்பிட்றதை எப்படி சொல்கிறான் பாருங்க. காணுமே மந்தம் கவழும் அன்னத்தால், காணுமே மந்தம் கலந்திடும் மாப்பண்டம். நம்ம சாப்பிட்ற 30 வயசுக்கு மேலே மாப்பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்ட எதெல்லாம் வந்து அரிசி வகையான மாப்பண்டங்கள், புளித்த ஐட்டங்களான மாப்பண்டங்களை சாப்பிட்டால் உடல் மந்தத்தன்மை பெறுகிறது. ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கான், மந்தமாக இருக்கான், அவன் செயல்திறமை கம்மியாக இருக்குது அப்படின்னா அவன் அரிசி சாப்பாடு சாப்பிட்றான், அவன் மந்தத்தன்மையாக சாப்பிட்றான், அவனுடைய மாவுச்சத்துள்ள அதிகமாக சாப்பிட்றான். அவன் மந்தத்தை நீக்கணும்னா பித்தத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஹீட்டான கோதுமைகளை சாப்பிடும்போது நல்லா ரன் ஆகும். ஏன்னா ஆத்மாவை வலுப்படுத்துகிறது சூரிய சக்தியான கோதுமை. இது தண்ணி. காணுமே மந்தம் கலந்துடும் மாப்பண்டத்தால், காணுமே மந்தம் கடுமேதி பாலிலே. பால் 30 வயசுக்கு மேலே பால் சாப்பிடக்கூடாது. பிறக்கும் பொழுது குழந்தையானது அந்த பாலை அருந்தினால் மட்டும்தான் அது வளர்ச்சி அடையும். கால்சியம் தேவை உடம்புக்கு, பாஸ்பரஸ் தேவை, இதெல்லாம் இருந்தாலும் அது வளர்ச்சி அடையும். குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த பாலுங்கிறது அது விஷமாக மாறும். ஆனால் இன்ன வரைக்கும் டீ சாப்பிட பாலை ஊற்றி அடித்தோம்னா 4 மணி நேரம் ஜீரணத்துக்கு சத்து பேர். அப்போ வயிற்றை கெடுக்கிறது யாரு? எல்லா டீ கடைக்காரங்களும் வயிற்று கெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அது நம்ம தான் நம்ம மனசை மாற்றிக்கணும். அப்போ பால் ஊற்றிய டீயை போட்டு அதில் ஜீனி ஒரு ஸ்பூனை போட்டு, அந்த விஷமான ஜீனி, அது பேர் அஸ்கால விஷம். ஐயா சாகடி என்ன சாகடின்ட்டு போட்டு குடிச்சோம்னா 4 மணி நேரம் ஆகும் அந்த ஸ்டொமக் ரெடியாக இருக்கும். அப்போ டயபெட்டிஸ் எதனால வருதுன்னு கண்டுபிடிங்க. சத்து எப்படிடா உருவாகும்? அரைக்கிற மிஷினில் வயிற்றுல இந்த குப்பை கூடமான வயிறுங்கிற அற்புதமான குப்பை கூடங்கிறேன். எப்படின்னா எதனால் குப்பை கூடங்கிறாங்க? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பென்றால் உப்புச்சத்து மிகுதி உள்ள கீரை விட்டா உப்பில்லாத ஒரு பண்டம், கீரை இல்லாத ஒரு உணவு குப்பையாக எதை போட்டாலும் அது பேர் குப்பையாக மாறிடலாம். அப்போ கீரைங்கிறத உப்பாக வச்சுருக்கான். இந்த பழமொழியெல்லாம் புரியாமல் நம்மளால் போகிற உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னா உப்பை போட்டு அடிச்சு மறுதல். இதுதான் தப்பு. காணுமே மந்தம் கடுமேதி பாலிலே அப்படின்னா பாலை வந்து 30 வயசுக்கு நிறுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திட்டா நம்ம லைஃப் வந்து 100 வயசு டச் பண்ணலாம். காணுமே மந்தம் கடுமேதி பாலிலே, காணுமே மந்தம் கவிழும் மன்னத்தால், காணுமே மந்தம் கலந்துடும் மாப்பண்டம். இப்படி 3 இன்னும் குறள் போயிட்டே இருக்கும். ஆனால் இதனோட நிறுத்திடுறேன். இப்படி நோயை வந்து உருவாக்குதலும் நோயை குணப்படுத்து இன்னொருத்தன்
ஆனால் உருவாக்குறது நம்ம. இதுக்கு தான் யோகா கலையில் முத்திரை பற்றி, அதுக்கு தான் டாபிக் ஆரம்பித்தேன். அந்த நொடியை பற்றி தெரியாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அர்த்தம் தெரியாது. அந்த முத்திரைங்கிற டாப்பிக்கை வச்சு தான் அதாவது இந்த கண்டினியூட்டி வீடியோ அடுத்ததில் வரும். அந்த முத்திரை பற்றி தெளிவாக சொல்கிறேன், இன்னும் நோயை பற்றி சொல்கிறாங்க. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த யாக்கையான உடம்புக்கு மருந்தட வேண்டாமாம் யாக்கை, அருந்தியது அற்றது போற்றி உணி போற்றி உணி. இந்த குரல் அப்பா எவ்வளோ அருமையான குரல் அப்பா. மருந்தே இந்த உடம்புக்கு வேணாண்டா, நீ அருந்தியது அற்றே வரும் மட்டும். அதாவது அருந்தியது, இப்போ அதே அர்த்தமான அந்த பழமையான அந்த பழமொழியிலிருந்து இன்னொன்று, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றி உணி. இப்போ சாப்பிட்டது ஜீரணமாயிடுச்சா, கரெக்டாக பசி எடுக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரியாமல் நீ அடுத்த சாப்பாடை போட்டீங்கன்னா உனக்கு நோய் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அர்த்தம். இப்படி நீ வருட காலமாக இதை அறியாமல் நீ சாப்பிட்டு கொண்டே இருந்தால் உள்ளே விஷத்தன்மையானது ஏறிவிடும். விஷம் என்றால் ரோகம், ரோகம் என்றால் தோஷம், தோஷம் என்றால் நோய். இந்த நோயானது செல்களில் அசுத்தத்தை, டாக்ஸினை அதிகப்படுத்தும். டாக்ஸின் அதிகப்படுத்தும் போது செல்களானது அதனுடைய இயக்க சக்தியை மந்தத்தன்மையாக்குகிறது, அதனுடைய வேலை செய்யாது. கழிவு செல்லோடது எனர்ஜியை வாங்கிட்டு எனர்ஜி கொடுக்கும், எனர்ஜியை கழிவை வெளியேற்றும். அப்போது எனர்ஜி வாங்கக்கூடிய சக்தியும் இல்லை, வெளியேற்றுற சக்தி இல்லைன்னா அது அங்கே ரெஸ்ட் ஆகிடும். அப்படி ரெஸ்ட் ஆகும் பொழுது அங்கே பலதரப்பட்ட உறுப்புகளுடைய செயல்தன்மை குறைந்துவிடும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுடைய வயதானது குறைந்துவிடும். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம்னா எதனுடைய ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம பண்ணுற கேவலமான தப்பு. கொலை கூட பண்ணிடலான்னு சொல்கிறான் வெளியில் இருக்கிற ஆகாது, ஆனால் உன்னை கொலை செய்யாது, உன்னுடைய செல்களை கொலை செய்யாது இருக்கிறான். உன்னுடைய ஒவ்வொரு செல்லையும் நீ கொலை செஞ்சுட்டு இருக்கிற. எப்படின்னா இந்த மாதிரியான உன்னுடைய மனமான போகிற போக்கில் போகிறனால அதை சாப்பிட்டு இப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் சொன்னோம்னா என்ன சாப்பிடணும், எல்லாம் எண்ணெய் ஐட்டம், எதை ஊற்றுறாங்கன்னே தெரியாது. சிக்கன் ஐட்டம் பார்த்திங்கன்னா அது பத்துனா அப்படியே ஒரு இதில் பால் தொங்க விட்டுருக்கான், அப்படியே அதை அறுத்து போட்டானுங்க. சித்தர்கள் சொன்னார்கள், பதார்த்த குண சிந்தாமணிகளை சொன்னார்கள், ஒவ்வொரு மிருகனமும் ஒவ்வொரு மிருகத்துடைய, அதாவது நான்வெஜ் அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நோயை போக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு நோய்க்கு பதார்த்த குண சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வகையான மீன்கள், நீருடைய வகைகள், குளத்து நீர்லேருந்து, ஆற்று நீர்லேருந்து, ஊற்று நீர்லேருந்து நீருடைய வகைகள், மீனுடைய வகைகள், பறவை இனத்துடைய வகைகள், கோழியுடைய வகைகள், பாம்புடைய வகைகள், இப்படி வகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றான். இந்த எல்லா பேரும் சிக்கன் சாப்பிட நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. நம்ம போய் நம்ம சொல்கிறதுனால சிக்கன் சாப்பிட வேணாம், எல்லா வகையும் சாப்பிடலாம். ஆனால் பேசிக்க என்ன சொல்ல, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போட்டு நல்லா நொறுங்க சாப்பிடணும், தெளிவாக சாப்பிடணும், நிறுத்தி சாப்பிடணும், மனதை ஒன்றி சாப்பிடணும். இது போனால் சத்தாக மாறணும், மூச்சை கொஞ்சம் இழுத்து சாப்பிடணும். அப்போ தான் நம்ம உடம்பு எப்பயும் போல் பார்த்திங்கன்னா 40 வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி உடம்பு இருக்கும். நம்மளுடைய வயது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் நமது முடியில் பார்த்தால் தெரியும். நம்மளுடைய உடம்பு உபாதைகள் அங்கங்கே பீப்பாயாட்ட வீங்கிருக்கு, அதை பார்த்தா வயது ஆகி கொண்டு இருக்கும்னு அர்த்தம். எப்படின்னா வயிறு புடைக்க வாழ்வு சுருங்குன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. வயிறு சுருங்க வாழ்வு பெறும். எதுக்கு சொன்னோன்னா வயிறு உண்டி சுருக்க பெண்டீர் கழகு என்றால் அவங்களுக்கு வயிறுலாம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வயிறுலாம் நீட்டாக உள்நோக்கி இருந்தால்தான் அந்த ஜடாக்கர்னி உள்ளே இயங்கும் கரெக்டாக. நல்லா பீப்பாயாட்டம் நல்லா சாப்பிட்டு ஃபேட், அன்வான்ட் ஃபேட்ஸு நம்ம எக்ஸசைஸே பண்ண மாட்டோம், ஏன்னா அதை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ண தெரியாது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது எரிய சக்தியாக மாறும். எப்பயும் போல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், வயிறு வாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கணும். அரைக்கிற மிஷின் அரைச்சிக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு அதை அரைச்சிட்டு ஒரு நாள் டபார்னு துண்டிக்கப்படும் கரண்ட் அன்றைக்கி நின்று போயிருந்த வயிறு. அப்போ என்ன செய்வா, ஒன்றும் வாங்க முடியாது, முடிஞ்சு பெட்டில் கட் பண்ணிட வேண்டியதான் கால் பிளாடு.
அப்போ எதனால நோய் வருதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மனால தான். காரணம் யார்? காரணத்தை கழியாமல் காரியத்தை, காரணத்தை கழியாமல் எத்தனை போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் அவங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதனால் ஒன்றும் நடக்காது. அவர் என்னதான் மருந்து கொடுப்பார், மருந்து கொடுத்தா அது ஒரு டாக்ஸின் உள்ள போய் சேர்ந்துக்கும். இருந்தாலும் அப்போதைக்கு ஜாலியாக இருப்பேன். அப்போதைக்கு அடுத்த நாள் வந்து எப்பயும் போல் காலையில் என்ன பண்ணுவோம், அதே சாப்பாடு சாப்பிடுவோம், அதே இது அடிப்போம், லபக்கு சாப்பிடுவோம், பால் அடிப்போம், டீ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, இடையில ஒரு டீ, போண்டா சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு நகர மாட்டோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருப்போம். அந்த காரணம், அந்த மனதை கொஞ்சம் மாற்றி தான் பாருங்களேன். நம்ம வாழ்வானது தொடங்கி விட்டது, இறக்க போகிறோம். இறப்பானது சுகமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறார். ஏன் பல கோடி சம்பாதிக்கிறதுலாம் சம்பாத்தியம் அல்ல. பணம் என்பது இங்கே எதை சொல்லுங்க, ஒவ்வொரு செல்களுடைய மகிழ்ச்சியை பணம் என்கிறான். நோய் அற்ற வாழ்வு, ஒருவன் நோயற்று இருந்தான் என்றால் அவன் பெரு செல்வத்தை உள்ளே வைத்திருக்கிறான் என்றது. பணத்தை சேர்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பிடுங்குறதுக்குன்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வச்சுப்பேன். அவன் அப்படியே கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ சேர்த்து வைப்பது அனைத்தும் இங்கே கொடுக்கப்படுவதற்காகத்தான். ஏன்னா உன் செல்களுக்கு நீ துரோகம் பண்ணுற, உன் உடம்புல இருக்கிற சொல்களுக்கு. மனதின் போலே போகக்கூடாது. மனதை நீ திருப்பி பார்க்கறதுக்கு தான் பல நூல்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன நூல்களை படியுங்கள், அதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். சிம்பிளான பெரிய லாஜிக்கெலாம் இல்லை, சிம்பிளாக வந்து உடம்புக்கு நோயை காப்பது. எக்ஸசைஸ் சிம்பிளாக பண்ணலாம். இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அங்கங்கள் எது அசைகிறதோ அதை நீ அசைத்து விடு. உன்னுடைய அங்கங்களான உறுப்புகள் எதெல்லாம் அசைக்க முடிகிறதோ அதை அசைவு விடு. அதனுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த டைரக்ஷனில் எட்டு திக்குகளில் எந்த திக்குகளில் அதை அசைக்க முடியுமோ அதை ஸ்மூத்தாக அசைவு கொடுத்தால் உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும். காலையில் எந்திரிக்கும் பொழுது நாய் பார்த்திங்கன்னா சுருங்கி அப்படியே குறுக்கிட்டு எந்திரிக்கும். அதே மாதிரி நம்ம குறுக்கி நல்லா என்ன பண்ணணும், ஒரு பிரிஸ்காக வந்து காலை கையை உதறிட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா கொஞ்சம் சூரிய நமஸ்காரம், கைகாலெல்லாம் கையை மேலே தூக்கி புஜங்க வர்மம். அப்போதான் புஜங்க வர்மம் கரெக்டாக இயங்கினாதான் மேலே பிளட்டு போகும் மூளைக்கு. இப்படியே உட்காந்துருந்தோம்னா எங்களுக்கு சப்ளையர் மேலே அனுப்புவான், அப்படியே நிற்கும். தலைவலி வரும். கேஸ்டபிள் கரெக்டாக இருக்குன்னா அது கரெக்டாக சாப்பிடணும். அங்கே HCl அமிலம் சுரக்கப்பட்டு இருக்கிறது என்றன்னா உடனே ஒரு டம்ளர் தண்ணியை குடிப்பான், அமைச்சு போடுவான், அப்புறம் அடிப்பான் சாப்பாட்டை. என்னடா எரிக்கிறதுக்கு வயிறானது எரிப்பதற்காக, உணவை எரிப்பதற்காக, சத்தாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நேரம் கரெக்டாக சுரந்து வச்சுருப்பேன். காலையில் 8 மணிக்கும், மத்தியானம் 1 to 3 மணிக்கும், சாயந்தரம் ஒரு 8 மணிக்கும் சுரந்து வச்சுருப்பேன். வேணாம்னா டீயை குடிப்பான், வாட்டரை குடிச்சு போட்டு எல்லாம் அவிச்சிருவான். அவிச்சதுக்கப்புறம் சாப்பாட்டை போய் சாப்பிட்டா அது என்னடா பண்ணும், செத்து சுண்ணாம்பாய். அப்படி வர சத்து உண்மையான குளுக்கோஸே கிடையாது. அதில் அந்த கெட்ட குளுக்கோஸை அதை சாப்பிட்டு செல்கள் செத்து போகும். பல கோடி செல்கள் சாவதற்கு காரணம் நீயே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இதிலேயே நீங்கள் வந்து நோயை நான் அந்த முக்கால்வாசி சொல்லிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நல்லா புரிகிற விஷயத்தை சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி சில யோக கலைகளை நான் சொல்லி கொடுக்கின்றேன். கை கற்று எப்படி நோயை குணப்படுத்தலாம், அதில் சில முத்திரைகள் கையில் எல்லாமே அடக்கும். முகத்தை பார்த்து எப்படி நோயை ரெடி பண்ணலாம், எல்லா விஷயமும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓம் நம சிவாய.